இதுவரை எனது சனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்று நாம் பார்க்க இருப்பது கல்வி முறைமை எனும் தலைப்பில். இலங்கையின் பாடசாலை கல்வி 1943ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க அறிக்கையில் இலவச கல்வியின் தந்தையான CWW கண்ணங்கரா அவர்களால் இலவச கல்வி ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. 1945 இலவச கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1952 வறுமையான திறமை மிக்க மாணவர்களின் நலன் கருதி புலமை பரிசில் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமானது. 1956 சுயமொழிகள் போதனை மொழிகளாக மாற்றப்பட்டன. 1960 இலங்கை பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டது. 1961 1968 பாடசாலைகளில் விசுக்கோத்து நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமானது. 1972 கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி பொது தராதர பத்திர சாதாரணதர பரீட்சைக்கு அமைந்த பரீட்சை தேசிய கல்வி பொதுத்தராதர பரீட்சை தொழில் முன்னிலை பாடம் அறிமுகம். 1980 இலவச பாடநூல்கள் வழங்கப்பட்டன. கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. சர்வதேச பாடசாலை உருவாக்கப்பட்டது. 1981 கல்வி வெள்ளை அறிக்கை அமுலாக்கப்பட்டது. 1987 தேசிய பாடசாலைகள் உருவாக்கும் நடைமுறை ஆரம்பமானது. 1989 இலவச மதிய உணவு திட்டம் ஆரம்பமானது. 1993 இலவச சீருடை விநியோகம் ஆரம்பமானது. 1994 இலவச மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டது. 1998 க உயர்தர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கை 4 குறைக்கப்பட்டதுடன் பல்கலைக்கழக அனுமதிக்காக பொது சாதாரணதர பரீட்சை எனும் விசேட பரீட்சை அறிமுகமானது. இது 2001ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்பாட இழிவு புள்ளி 30 ஆகும். 1999 பாடசாலை மட்ட கணிப்பீடு முறை SPA ஸ்கூல் பேஸ் அசஸ்மெண்ட் அறிமுகமானது. அதாவது மாணவர்களின் ஆளுமை பண்புகளும் வெளிப்படுத்தப்படுகின்றது. 16 ஆண்டில் பாடசாலை கல்வி அமைச்சு உருவாக்கப்பட்டது. 17 2004ஆம் ஆண்டில் பாடசாலைகளில் தரம் 1 அனுமதிக்கென புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்கலைக்கழக பிரயோகத்திற்காக நியமப்புள்ளி சட்டீட்டு புள்ளி அறிமுகப்படுத்தப்பட்டது. 18 2007ஆம் ஆண்டு பைவி முறையானது டொகர் ஹை குழுவினரால் அமுல்படுத்தப்பட்டது. 19 1939 இலங்கையின் முதலாவது கல்வி சட்டம் உருவானது. 31ஆம் இலக்கச் சட்டம். 20 1961ஆம் ஆண்டு 100லும் மிக குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலை சிறிய பாடசாலைகள் என அமுலாக்கம்.